1 lakh is a guarantee. Okay, minimum 1 lakh is a guarantee. ஆல் இந்தியா ரேங்க் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது per annum 40 lakhs 1 crore வரைக்கும் போயிடுது. ஆல் இந்தியா ரேங்க்ங்கிறது இந்தியாவில் டாப் 50ல வரக்கூடிய பீப்புளுங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40 lakhs to 1 crore வரைக்கும் போயிடுது. ஸோ ஒரு சிலருக்கு 80,000 இருக்கு, ஒரு சிலருக்கு 1,50,000 இருக்கு, பட் ஆன் அண்ட் ஆவரேஜ் it will be 1 lakh. 5 years down the line minimum it will be 2 to 2.5 lakhs. CA படிச்சிட்டு இருக்கறவங்க கிளியர் பண்ணனும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க? இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டடா ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல அவங்க படிக்கணும். ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க படிக்கும்போது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஃபேக்கல்டிஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட மீட் பண்ணுவாங்க, அவங்க குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ரெண்டாவது வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட் கம்பல்சரி எழுதி பார்த்தாங்கன்னாவே போதும். எகைன் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க நான் சிஏ ஜாயின் பண்றேன், நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போய் தவம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. 24 hours நான் வந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. கன்சிஸ்டண்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹவர்ஸ் நான் படிக்கணும்னா படிக்கணும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 10 மூவி போறாங்கன்னா நான் மூவியே போகக்கூடாதா அப்படின்னா கிடையாது. ஒரு மூவி போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 10 அவுட்டிங் போறாங்கன்னா நான் ஒரு அவுட்டிங் போனோம், அதில் லிமிட் பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் ஒரு 4 வருஷத்துக்கு பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுவும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் கிடையாது. டே 1லேருந்து படிச்சுட்டா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான், சிம்பிள்ங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்கறது எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க படிக்கும்போது? இது வெயிட்டேஜ் நான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆடிட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும், காஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்றாங்க தெரிஞ்சிருக்கணும், ஜிஎஸ்டி இன்னைக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கு அது தெரிஞ்சிருக்கணும், டைரக்ட் டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பட்ஜெட் வரும்போது எவ்வளவு டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கும். அப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தியரி வந்து கொஞ்சம் நல்லா வரும், இன்னொரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா பிராக்டிகல் பேப்பர்ஸ் நல்லா வரும். அப்ப அவங்களுக்கு எது நல்லா வருமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் நல்லா பண்ணலாம். எனக்கு வராத பேப்பர்ல மினிமம் 40 வாங்கினா கூட போதும். எனக்கு நல்லா ஈஸியா வருங்கிற பேப்பர்ல 70-80 வாங்கினா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டேன், நான் சிஏ ஜாயின் பண்ண முடியுமா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 100% அவங்க பண்ண முடியுங்க. நீங்க 12th ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தாலும் சிஏ ஜாயின் பண்ண முடியும். அல்லது வந்து டிகிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இல்ல வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது முடிச்சிருந்தாலுமே சிஏ பண்ண முடியும். 12th முடிச்சுட்டு வரும்போது எந்த கிரைட்டீரியா கிடையாது. காலேஜ் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா 55% எல்லா செமஸ்டர்லயும் மார்க் வச்சிருந்தா அவங்களால பண்ண முடியும். நான் காமர்ஸா இருந்தாங்கன்னா 60% வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். இப்ப நம்மளுடைய பிஆர் அகாடமிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க, அவங்க தான் ஈஸியா கிளியரும் பண்றாங்க. சோ கண்டிப்பா பண்ண முடியும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா கிளியர் பண்றாங்க, 100% ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சிஏ சிஎம்ஏ ரெண்டுமே வேல்யூபிளான கோர்ஸ் தாங்க. பட் சிஏங்கிறது எல்லா இதுக்குமே அவங்க சைன் பண்ண முடியும். ஈவன் நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஜிஎஸ்டி லான்ச்சிங்ல சொல்லியிருப்பார், சிஏ சிக்னேச்சர் இஸ் மோர் வேல்யூ தேன் மை சிக்னேச்சர்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். யூடியூப்லாம் பார்த்தா கூட தெரியும். ஸோ எல்லா விதமான இதுக்கும் நம்ம சைன் பண்ண முடியும். சிஎம்ஏங்கிறது காஸ்ட் ஆடிட்டுக்கு நம்ம பண்ண முடியுங்க. கொஞ்சம் அதுக்கு வந்து அதாவது இது வந்து எல்லா இதுக்கும் பண்ண முடியும், அது கொஞ்சம் லிமிட்டட். எக்ஸப்ட் இன்கம் டேக்ஸ் ஆடிட்டை தவிர அவங்களுமே ஜிஎஸ்டி ஆடிட் பண்ணலாம், பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இது எல்லாமே பண்ண முடியும். பட் எனக்கு நல்லாவே ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே நல்லா வரும்னா ஃபர்ஸ்ட் சிஏ போய்க்கலாங்க. ஏசிசிஏ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு? ஏசிசிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூகேனுடைய ஒரு கோர்ஸுங்க. 130+ கண்ட்ரீஸ்ல வந்து அது ரெகனைஸ்டுங்க. எப்படி ஒரு இந்தியாவில் சிஏ இருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது யாரு நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், அதை நான் ஃபாரின்லேயே செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு சிஏவும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஐ வில் சஜஸ்ட் ஏசிசிஏ. பிகாஸ் டாக்ஸேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரீஸ்ங்கிறப்ப அவங்க எப்படி கோப் அப் பண்ணிக்கிறாங்க?